35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். சுய உதவி குழுக்களுக்கு 25% மானியம் தருவோம் என்று சொன்னார்கள். எதையும் அவர்கள் செய்யவில்லை. என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஊழலிலே திகைத்து போயிருக்கிறார்கள். அமைச்சர்களில் 17 பேர் மேல் இன்னைக்கு இடி இன்னைக்கு பாய்ந்து இருக்கிறது. எந்த நேரத்திலும் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், என்டிஏ எக்ஸ்பேண்ட் தமிழ்நாடு இன் தி மந்த் ஆஃப் தை மாசத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிச்சயமாக விரிவாக்கம் ஏற்படும். அதற்கு பிறகு கூட்டணி இன்னும் பலப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹிந்து பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள், பிஜேபி ஸ்ட்ராங்கர் என்டிஏ ஃபார் 2026 அசம்பிளி என்று இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலத்தை பற்றி எதிர்பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய கூட்டணி என்னாச்சு என்னாச்சு? எங்களுடைய கூட்டணி மக்களோட கூட்டணி. ஆனால் உங்களுடைய கூட்டணி அது சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.